இப்போ குழந்தைங்க வளர்ந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. பீரியட்ஸ் வரும்போது சில குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. சில குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பெயின் வரும் பீரியட்ஸ் டைம்ல. இந்த பெயின் வந்து நார்மலா அப்நார்மலாங்கிறது வந்து எல்லா அம்மாங்களுக்கும் ஒரு கவலை இருக்கும். ஸோ இந்த பீரியட்ஸ் பெயினை வந்து டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இது பிரைமரி டிஸ்மெனோரியா, செகண்டரி டிஸ்மெனோரியான்ட்டு 2 விதமா பிரிக்கலாம். பிரைமரி டிஸ்மெனோரியா வந்து ஒரு நார்மல் திங். பிரெயின், ஓவரி, யூட்ரஸ் இது 3த்துக்கும் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து மாதம் வந்து எக் வந்து ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எக் ஃபார்மேஷன் ஆகிற சைக்கிளில் வர பீரியட்ஸில் வந்து லைட்டாக பெயின் இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. இந்த பெயின் வந்து பீரியட்ஸில் ஒவ்வொரு பீரியட்ஸ்லையும் வரும், பட் இன்க்ரீஸ்டு லெவல்ஸ்ல எல்லாம் இருக்காது. செகண்டரி டிஸ்மெனோரியான்னு ஒன்று இருக்கு. செகண்டரி டிஸ்மெனோரியானா குழந்தைங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல பெயின் வருது. இது மோஸ்ட் காமன்லி எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ரத்த கட்டி இல்லைன்னா வந்து சாக்லேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தம் வந்து ஓவரிஸ் அண்ட் யூட்ரஸ் உள்ள சுத்தி இருக்கிற ஏரியால வந்து கலெக்ட் ஆகும். இந்த கலெக்ட் ஆகிற ஃப்ளூயிட் வந்து மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது கலெக்ஷன் இன்க்ரீஸும் ஆகும், பெயினும் ஒவ்வொரு பீரியட்ஸ் போன மாச பீரியட்ஸோட இந்த மாச பீரியட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெயின் இருக்கும், இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இது மாதிரி இன்க்ரீசிங் டிஸ்மெனோரியா இருக்கும். இந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பா டாக்டர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரீட் பண்ணானா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகாம பிற்காலத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும். 3வது ஒரு காரணம் வந்து இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு ஒன்று இருக்கு. பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ல வந்து யூட்ரஸ் சுற்றி உள்ள பகுதியிலையும் அவங்களுக்கு லைட்டா இன்ஃபெக்ஷன் வரதுனால அந்த இன்ஃப்ளமேட்டரி செக்ரீஷன்ஸ்னால அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். இது வந்து ஜென்ரலா பொதுவாகவே அவங்களுக்கு அடிக்கடி பீரியட்ஸ்ல பெயின் இருக்கும். ஆனா இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், மற்ற டைம்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு இந்த இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இன்ஃப்ளமேஷன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸ்கூலில் வந்து யூரின் சரியா போகாம டாய்லெட்ஸ்லாம் அன்கிளீனாக இருக்கும்போது அவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து அதனால கூட இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ பீரியட்ஸில் வலி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்கள ஒரு முறையாச்சும் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு என்ன ரீசன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேங்க்யூ.